எப்படிப்பட்ட ஓப்பனிங் பார்க்கணும்னா ரஜினி சார் 50வது வருடம் ரெக்கார்ட் மேக்கர் அண்ட் ரெக்கார்ட் பிரேக்கர். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். Taste the daily. 1000 crores பத்திலாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் அப்ப இருந்தே அந்த ஒரு கேள்வி இருந்துட்டே தான் இருந்தது. இப்போ நீங்க அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எடுத்தோடனே 1000 crore தான். திரைப்படம் என்பது 1000 crore ஒரு ட்ரீமா இருக்கலாம். அதே நம்ம அப்சஷனா இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் 2 daysல இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 30-40 கோடி பண்ணிருக்கு சொல்றாங்க. கர்நாடகா எடுத்துட்டீங்கன்னா 24 கோடி கிட்ட பண்ணிருக்காங்க. கேரளா எடுத்துட்டீங்கன்னா 13 கோடி பண்ணிருக்கு. நார்த் இந்தியா தான் கம்மியா இருக்கு. இது இண்டஸ்ட்ரிட்டா மாறுமா? ஒரு 2.0 வந்து ஒரு 617-620 கோடினா அதை தாண்டுமானா 100% தாண்டும். எப்படிப்பட்ட ஓப்பனிங் பார்க்கணும்னா ரஜினி சார் 50வது வருடம் 50 வருடங்களா தமிழ் சினிமா டாமினேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் 50வது வருடத்துல இவ்வளவு பெரிய ஓப்பனிங் கொண்டு வராரு. ரெக்கார்ட் மேக்கர் அண்ட் ரெக்கார்ட் பிரேக்கர். அடுத்து வரப்போற ஜெயிலர் 2 இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுமா இல்ல ஜனநாயகம் பீட் பண்ணுமா? நீங்க இப்ப ரஜினி சாரையோ நீங்க யாருமே குறை சொல்ல முடியாது. ஒரு ப்ரொடியூசரா மிகப்பெரிய பட்ஜெட் கொடுத்துட்டாங்க. ஒரு நடிகரா முழுமையான அர்ப்பணிப்பை வந்து ரஜினி சார் கொடுத்திருக்காரு. இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி யார் மேல வருது? ரைட்டர் அண்ட் டைரக்டர் தான். லோகேஷ் கனகராஜனுக்கு இது ஒரு அனுபவம் தானே. அவர் 5 படம் தான் எடுத்திருக்காரு. அதனால இது வந்து பெரிய சர்க்கிளா நான் பார்க்க மாட்டேன். அவருக்கு ஒரு பெரிய லேர்னிங் கர்வா நான் பார்க்கறேன். அவருக்கு ஒரு பெரிய லேர்னிங் கர்வ். இந்த கர்வ்ல அவர் வந்து பெட்டரா வந்துருவாரு. லிட்டில் டாக்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபேமஸ் ஃபிலிம் ப்ரொடியூசர் அண்ட் நேஷனல் அவார்ட் வின்னிங் ஆத்தரான தனஜெயன் சார் தான் இருக்காரு. சார், ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா, அதாவது நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு படம் வந்துச்சுனாலே எங்களுக்கு உங்க கூட ஒரு டிஸ்கஷன் வச்சாதான் அது திருப்தியா இருக்கும். ஸோ நிறைய கேள்விகளோட வந்திருக்கேன். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கேன். என்ன மாட்டி விட ட்ரை பண்றீங்க, பாப்போம் எவ்வளவு மாட்டி விடுறீங்க பாக்குறேன். ஏன்னா ப்ரீ ரிலீஸ் இன்டர்வியூ நான் உங்களை எடுத்தேன். அப்போ வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா 1000 crores பத்திலாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் அப்ப இருந்தே அந்த ஒரு கேள்வி இருந்துட்டே தான் இருந்தது. இப்போ நீங்க அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எடுத்தோடனே 1000 crore தான். இதை விட்டு எப்போ வெளில வருவீங்க நான் உங்களுக்கு கேட்கிறேன். இல்ல, பொதுவா மக்கள் பார்வையில அந்த ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு. அதாவது நான் வந்து அப்போ நான் சொன்னதுதான் இப்பயே நான் சொல்றேன். ஒரு திரைப்படம் என்பது 1000 crore ஒரு ட்ரீமா இருக்கலாம். அதே நம்ம அப்சஷனா இருக்கக்கூடாது. ஒரு திரைப்படம் வந்து அதனோட வெற்றியை நோக்கி போதா இல்லையா, அதை தான் நம்ம பேசணும். இப்போ இந்த படம் பத்தி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. அந்த வெற்றியை பத்தி பேசலாம். அந்த கோல் என்பது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கட்டும், ப்ரொடியூசருக்கு இருக்கட்டும், நம்மளுக்கு வேண்டாம். நம்மளுக்கு தேவை என்னன்னா இந்த படம் வெற்றிகரமான படமா இருக்காது. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றிகரமா இருக்கு. அதை பத்தி மட்டும் பேசலாம். எஸ், கண்டிப்பா. அதாவது இப்ப வந்து ஒரு பேன் இந்தியா லெவல்ல மல்டி ஸ்டார்ஸ் வச்சு எடுக்கிறப்ப அதோட நோக்கம் என்னவா இருக்கும்? நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ்ல வந்து எல்லா ரீஜியன்லயுமே அந்த ஒரு கலெக்ட் பண்ணும் அப்படின்றதுனால தான் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, கண்டிப்பா இப்போ ஆந்திரா தெலுங்கானால மிகப்பெரிய லெவலில் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் 2 daysல இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 30-40 கோடி பண்ணிருக்கு சொல்றாங்க. இப்போ கர்நாடகா எடுத்துட்டீங்கன்னா 24 கோடி கிட்ட பண்ணிருக்காங்க. கேரளா எடுத்துட்டீங்கன்னா 13 கோடி பண்ணிருக்கு. நார்த் இந்தியா தான் கம்மியா இருக்கு. இப்போ நார்த் இந்தியா லெவல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12-13 கோடி தான் 2 நாள்ல பண்ணிருக்கு. 2 நாள் தான் இப்போ கடந்திருக்கு. இன்னும் 2 நாள் வீக்கெண்ட் இருக்கு. இப்போ எங்க இந்த படம் பிரமாதமா பண்ணிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய பேசிக் மார்க்கெட் தமிழ்நாடு வந்து மிக பெருசா பண்ணிட்டு இருக்கு. 2 நாள்ல கிட்டத்தட்ட 50 கோடியை தாண்டி இருக்கு. ஓவர்சீஸ்ல 100 கோடியை தாண்டி இருக்கு. இப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா 2 நாட்கள்லயே ஒரு 230-240 கோடி பண்ணுதுன்னா அதுல ஓவர்சீஸ் மட்டுமே 100 கோடி. அப்ப எந்த அளவு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கு அதை பார்க்கணும். இப்ப எங்க நீங்க எல்லாம் 1000 crore திருப்பி வந்து நிக்கிறீங்கல்ல, அது வந்து நார்த் இந்தியா தான். இப்ப நார்த் இந்தியால உங்களுக்கு வந்து ஒரு 300 கோடியாவது வரணும். 250-300 கோடி வந்ததுன்னா அதனால டெஃபினட்டா நம்ம வந்து 1000 crore எய்ம் பண்ண முடியும். ஆனா அது வருமா அப்படின்றத நம்ம இப்ப சொல்ல முடியாது. ஒரு வாரம் கழிச்சு தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ 2 நாள்ல 12 கோடி தான் பண்ணது வச்சுங்களேன். 250 கோடி எவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸ். இப்போ ஒரு 50 கோடி பண்ணிச்சுன்னா நம்ம சொல்லலாம் இது வந்து 250 கோடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் 1000 கோடின்றதுக்கு ஏன்னா 1000 கோடினா ஒரு மேஜிக்கல் நம்பர் கிடையாது. எல்லாமே சேர்ந்து வரதான் 1000 கோடி. இங்க ஒரு 50 கோடி, இங்க ஒரு 50 கோடி, இங்க ஒரு 200 கோடி, இங்க ஒரு 200 கோடி, எல்லாம் ஓவர்சீஸ்ல ஒரு 250 கோடி எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு 1000 கோடி. சோ அதை மனசுல வச்சுட்டு நம்ம பேசும்போது நம்ம என்ன பார்க்கணும்னா இது இண்டஸ்ட்ரிட்டா மாறுமா? இதுவரையும் தமிழ் சினிமா எந்த அளவு அச்சீவ் பண்ணிச்சோ அதை தாண்டுமான்னு கேட்டீங்கன்னா 100% தாண்டும். ஓகே, இதுவரையும் தமிழ் சினிமா என்ன மாதிரி எல்லைகளை அச்சீவ் பண்ணிருக்கு? ஒரு 2.0 வந்து ஒரு 617-620 கோடினா அதை தாண்டுமானா 100% தாண்டும். ஓகே, ஏன்னா அதுக்கான ஸ்கோப் பயங்கரமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே 151 கோடி, இப்போ 2 நாள்ல வந்து 240 கோடி 230 கோடி அப்படின்றாங்க. அதாவது எஸ்டிமேட்டா, இன்னும் அபிஷியலா வரல. இப்போ 4 நாள்ல இந்த படம் 350 கோடி பண்ணோம். அதாவது 4 நாள் வீக்கெண்ட்லயே இந்த படம் கேரண்டியா 350 கோடி பண்ணோம் இண்டஸ்ட்ரியில எதிர்பார்க்கறாங்க. அப்போ 500 கோடின்றது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் ஒரு வாரம் முடியும் போது. அப்புறம் 600 தாண்டலாம். அதுக்கு பிறகு எவ்வளவு போய் ரீச் ஆகுன்றது நம்ம இப்ப சொல்ல முடியாது. அது செகண்ட் வீக்கெண்ட் தேர்ட் வீக்கெண்ட் பொறுத்து தான் இருக்கு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உடனே 5ஆம் தேதி செப்டம்பர்ல நம்மளுக்கு மதராசின்னு ஒரு பெரிய படம் வருது. அப்போ எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஒரு சினிமா என்பது பாத்தீங்கன்னா எவ்வளவு தொழில் கடந்து போன்றது 2வது வாரம் தான் நம்ம சொல்ல முடியும். ஆனா இப்போதைக்கு ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றியானா எஸ்
ஒரு பெரிய வெற்றி இந்த படம் அடைஞ்சிருக்கு. இவ்வளவு பெரிய ஓப்பனிங். எப்படிப்பட்ட ஓப்பனிங் பார்க்கணும்னா, ரஜினி சார் 50வது வருடம் 50 வருடங்களா தமிழ் சினிமா டாமினேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் 50வது வருடத்துல இவ்வளவு பெரிய ஓப்பனிங் கொண்டு வராரு. அதாவது தமிழ் சினிமாவே வேக்கிற மாதிரி ஒரு ரெக்கார்ட் பிரேக்கர் அவங்களே போட்டாங்க. ஒரு ரெக்கார்ட் மேக்கர், ரெக்கார்ட் பிரேக்கரா இதுவரை 148 கோடி தான் ஹையஸ்ட் ஓப்பனிங் டே அப்படின்னா 151 கோடி இந்த படம் பண்ணுது ஆர்கானிக்கா. நிறைய அப்ரிசியேஷன் என்னன்னா, எல்லாமே அதாவது பாக்ஸ் ஆஃபீஸை ட்ராக் பண்றவங்களாம் அப்ரிஷியேட் பண்ணது என்னன்னா, சன் பிக்சர்ஸ் எக்ஸாஜரேட்டே பண்ணல. ஆக்சுவல் என்ன நம்பரோ அந்த நம்பர் அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை எல்லாருமே அப்ரிஷியேட் பண்றாங்க. ஜெனரலா ப்ரொடியூசர்ஸ்க்கு இருக்கிற ஒரு ப்ரெஷர்னா இருக்குன்னா, கொஞ்சம் 10 கோடி எக்ஸ்ட்ரா போடலாம், 20 கோடி போடலாம் அப்படின்னு வரும்போது சன் பிக்சர்ஸ் எல்லாம் இல்லாம 151 கோடி அது மட்டும் போடு அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் செகண்ட் டேயும் போடுவாங்க, தேர்ட் டேயும் போடுவாங்க, ஃபோர்த் டேயும் போடுவாங்க. நான் எதிர்பார்க்கிறேன். இப்படி இருக்கும் போது இந்த அளவு பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல இந்த படத்தை பொறுத்த மிகப்பெரிய வெற்றியா நான் பாக்குறேன். ஏன்னா படத்தோட பட்ஜெட் ஒரு 500 கோடி எல்லாம் கிடையாது. படம் வந்து 350-400 கோடி தான் பட்ஜெட். அப்போ வேர்ல்டு வைடு ஒரு 600 கோடி பண்ணாலே இந்த படம் மாபெரும் வெற்றி தான். மாபெரும் வெற்றி. ஏன்னா சேட்டலைட் ரைட்ஸ் இருக்கு, டிஜிட்டல் ரைட்ஸ் ஆல்ரெடி வித்துட்டாங்க, எல்லாரும் ஓவர்சீஸ் எல்லாம் வித்துட்டாங்க. அப்படின்னு வரும்போது இந்த படம் வந்து மாபெரும் வெற்றியா மாறும் இந்த நம்பர்ஸ்லேயே. அப்போ ரஜினி சாருடைய கரியர்ல 50வது வருடமும் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்திருக்காரு. நம்ம அவரை அப்ரிஷியேட் பண்ணணும், கொண்டாடணும். நீங்க என்னைக்குமே தலைவா, எங்க தலைவர் தான், நீங்க சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு நம்ம கொண்டாடி அவர் வாழ்த்து சொல்லி, அடுத்த கட்டம் அந்த படம் அடுத்து வரப்போற ஜெயிலர் 2 இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுமா? இப்படிதான் நம்ம பேசணும். இந்த 1000 கோடி எல்லாம் மறந்துட்டு இப்ப இந்த ரெக்கார்டை அந்த படம் பிரேக் பண்ணுமா, இல்ல ஜனநாயகம் பீட் பண்ணுமா? அது ஹெல்த்தி இல்ல. இண்டஸ்ட்ரிக்கே ஹெல்த்தி அதுதான். சோ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஒரு 148 கோடி பிரேக் த்ரூ வசூல் பண்ண லியோ இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணுச்சுன்னா, இந்த படம் அதை பிரேக் பண்ணி வரும்போது இது இண்டஸ்ட்ரிக்கு அடுத்த பிரேக் த்ரூ. இப்போ அடுத்ததா ஜனநாயகனை இதை பீட் பண்ணி வரும்போது 155 கோடி 160 கோடி பண்ணுச்சுன்னா அது ஒரு பெஞ்ச் மார்க். அடுத்து ஜெயிலர் அதை பீட் பண்ணி 165 170 கோடி பண்ணா அது ஒரு பெஞ்ச் மார்க். அப்போ இண்டஸ்ட்ரி பொறுத்தவரை ஹெல்த்தியா இருக்கும், இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சி பெருசா இருக்கும். இப்போ கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா ஒருத்தரோட ரெக்கார்ட் ஒருத்தர் பீட் பண்ணும்போது எல்லாருமே நம்ம கொண்டாடி தான் இருந்தோம். நம்ம எப்பாவது வந்து ஐயோ இவர் ரெக்கார்ட் அவரை பிரேக் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம ட்ரோல் பண்ணிருந்தோமா? இல்ல விராட் கோலி எப்படி வந்து சச்சின் டெண்டுல்கர் பிரேக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொன்னோமா? இப்ப விராட் கோலி ரெக்கார்டை வந்து ரோஹித் சர்மா பீட் பண்ணும்போது நம்ம ஏதாவது சொன்னோமா? இப்போ அவருடைய ரோஹித் சர்மா ரெக்கார்டு ஒருத்தர் பீட் பண்ணா நம்ம ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்றோமா? நம்ம செலிப்ரேட் பண்றோமா இல்லையா? எவ்ரி டைம் we are not forgetting to celebrate the earlier achiever. அவரே நம்ம செலிப்ரேட் பண்றோம், புதுசா வரவங்களையும் நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற அதே மென்டாலிட்டி நம்ம சினிமா இருக்கணும் தான் என்னோட பாயிண்ட். ஓகே, ஆக்சுவலி அந்த விஷயங்கள் கம்மியா இருக்க மாதிரி தான் நம்ம ஒரு பார்வையில பார்க்க முடியுது. ஏன்னா அது ஹெல்த்தியான விஷயம் நீங்க பார்க்க முடியுதா? இல்லையா? இல்ல, அது என்ன காரணம்னா, இந்த ஃபேன்ஸ் வந்து கிரிக்கெட்ல காமிக்கிற அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் சினிமால காமிக்க மாட்டேங்கிறாங்க. கிரிக்கெட்ல நம்ம ஸ்போர்ட்டிவா இருக்குமா இல்ல? இப்போ சச்சின் டெண்டுல்கர் ரெக்கார்ட் வந்து பிரேக் பண்ணா நம்ம கோவப்படுறோமா? இல்ல. நம்ம சச்சினே செலிப்ரேட் பண்றாரு, சச்சினே ட்வீட் போடுவார், ஐ அம் வெரி எக்ஸைட்டட் அபவுட் மை ரெக்கார்ட் ஹஸ் பீன் broken அப்படின்னு அவர் போடுறாரு. அவருடைய ஃபேன்ஸும் அடுத்து பிரேக் பண்ணவரை கொண்டாடுறாங்கல்ல, அந்த கொண்டாட்டம் தான் நம்மளுக்கு இருக்கணும். இப்போ இந்த படம் எப்படி, இப்போ இந்த படம் 151 கோடி பண்ணி ஃபர்ஸ்ட் டே வசூல்ல வந்து லியோ பீட் பண்ணிருக்குன்னா நம்ம என்ன சொல்லணும்? எங்க ஜனநாயகன் பாரு 151 155 160 பண்ணோம் அப்படி சொல்லிட்டு போறதுதான் இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. இண்டஸ்ட்ரி அடுத்த கட்டம் போகும். ஐயா அதெல்லாம் கிடையாது, இது கிடையாது, அது கிடையாது, இந்த படம் அப்படி இப்படி இது உண்மையா இருக்குமா, இந்த கலெக்ஷன் எப்படின்னா அப்ப 148 கோடிக்கு நான் கேள்வி கேட்கணும்ல. இதே கேள்வி அவங்க கேட்பாங்கல்ல, அவங்க ஃபேன்ஸ் விட்டுருவாங்களா? நீ வந்து 148 கோடி போடுறது நான் கேள்வி கேட்கல, இப்ப எதுக்கு இந்த கேள்வி கேட்கிற அப்படின்னு வருவாங்க. இந்த நெகட்டிவிட்டிக்கு பதில் நெகட்டிவிட்டி கிடையாது. நெகட்டிவிட்டிக்கு பதில் என்ன தெரியுமா? பாசிட்டிவிட்டி. சோ நீ வந்து உனக்கு நம்பல, சப்போஸ் 151 கோடி நீ நம்பல வச்சுக்க, உன்னுடைய டார்கெட் என்ன இருக்கணும்? ஃபேன்ஸா நாங்க பாடுற ஜனநாயகம் எப்ப காமிக்கிறோம்? 155 கோடி பண்ணிக்க வரோம், 160 கோடி காமிக்கிறோம். It's not about putting someone down, but rather benchmark. You say I'll create record. அப்ப அவங்க ரஜினி சார் ஃபேன்ஸ் என்ன சொல்லுவாங்க? நீ வா தம்பி, நீ 155 பண்ணியனா நான் ஜெயிலு 2ல 160 பண்ணி காமிக்கிறேன்னு. அப்போ இண்டஸ்ட்ரிக்கே நல்லது. நான் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு ஆளா, நான் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் நாங்க என்ன சொல்றோம்னா, ஒவ்வொரு அடுத்த கட்ட சக்சஸுமே இண்டஸ்ட்ரி அடுத்த கட்டம் கொண்டு போற விஷயமா பாக்குறேன். That shows the other industries, தமிழ் சினிமா is growing so big. இவ்வளோ பெரிய தெலுங்கு மட்டுமே வந்து 150 கோடி ஒரு நாள் பண்ண முடியாது. இப்போ தெலுங்குல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து இன்னும் 250 கோடியை வந்து புஷ்பா 2 பண்ணிடுச்சு. நம்ம அந்த லெவலுக்கே இல்லை, நம்ம 150 கோடி தான் இருக்கும். புஷ்பா 2 250 கோடி பண்ணிடுச்சு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா RRRலாம் 175 எப்படிலாம் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம அந்த பெஞ்ச் மார்க்கே இல்லை, நம்மளுக்கே இந்த பெஞ்ச் மார்க் நம்மளுக்கே போட்டி எதுக்கு பண்ணணும்? நம்ம பெஞ்ச் மார்க்கே 250 கோடி இருக்கக்கூடாது. ஒரு தெலுங்கு சினிமா வந்து 250 கோடி புஷ்பா 2 பண்ணும்போது நம்ம ஏன் டார்கெட் பண்ணக்கூடாது? நம்ம அந்த பாசிட்டிவான நோக்கத்துல போகணுமே தவிர ஒருத்தர் நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டோ இல்ல ட்ரோல் பண்ணிக்கிட்டோ இல்ல ஒரு படத்தை இன்னொரு படத்தை வந்து குறை சொல்லிட்டு இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரிக்கு வளர்ச்சி கிடையாது. இண்டஸ்ட்ரி இது வளர்ச்சின்னா யூ ஆர் தி பெஞ்ச்மார்க் வித் தி பெஸ்ட், நாட் அமங் யுவர் செல்ஃப்.
கண்டிப்பா. அதை பண்ணீங்கன்னா நீங்க இண்டஸ்ட்ரி வந்து வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இங்க ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கிறது வந்து பொசசிவ்னஸ், அப்சசிவ்னஸ் அண்ட் பொசசிவ்னஸ். ஓகே. அப்சஸ்ட் அபவுட் எங்க ஆள் தான் தலைவர் தான் பெரிய ஆளுன்ற ஒரு எண்ணமோ இல்ல அந்த ஒரு பொசசிவ்னஸ் இருக்குல்ல, நான் விட்டு கொடுக்க முடியாது, எங்க தலைவர் ரெக்கார்டை வந்து இன்னொருத்தர் பீட் பண்ண விட்டு கொடுக்க முடியாது. இது ரெண்டுமே இண்டஸ்ட்ரிக்கு தேவையில்லாத விஷயமா நான் பாக்குறேன். அப்சசிவ்னஸ் அண்ட் பொசசிவ்னஸ். இண்டஸ்ட்ரிக்கு ஸ்போர்ட்டிவ்னஸ் தான் தேவைப்படுது. ஸோ 3 விஷயம் தான், அப்சசிவ்னஸ், பொசசிவ்னஸ் அண்ட் ஸ்போர்ட்டிவ்னஸ். நீங்க ஸ்போர்ட்டிவா இருந்தீங்கன்னா சேலஞ்சா எடுத்துக்கலாம். ஓகே. நான் பீட் பண்ணி காமிக்கிறேன் சொல்லு, வில் ஆல் செலிப்ரேட். அது போடு, ட்வீட் போடு, நான் எப்படி அச்சீவ் பண்ணேன்னு சொல்லு, நான் அந்த படத்தை எப்படி ரெக்கார்ட் கிரியேட் பண்றேன் பாரு சொல்லு. நான் எப்பவுமே அப்படிதான் சொல்லுவேன் ஃபேன்ஸ்க்கெல்லாம், நீ அதை பீட் பண்ண பாரு. பீட் பண்ண பாருன்னா எல்லாரும் மொபிலைஸ் பண்ணுங்க, லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் வந்து இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுங்க. அதுதான் இண்டஸ்ட்ரிக்கு நல்லதா இருக்கும். இண்டஸ்ட்ரி அடுத்த கட்டம் போகும். இந்த இப்போதைக்கு நம்ம எல்லாம் செலிப்ரேட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு காமன் மேன் எல்லாருமே, அதாவது நியூட்ரலா, இப்ப நான் நியூட்ரலா எல்லாருமே இண்டஸ்ட்ரி ஜெயிக்கிறத என்னுடைய வெற்றியை நான் பார்க்குவேன். அப்ப என்ன பொறுத்தவரை வந்து இந்த படத்தினுடைய வெற்றி என்ன வந்து கொண்டாட வைக்குது. 151 கோடி, வாவ் வாட் அ சினிமாடா. எப்படி ரஜினி சார் 50வது வருஷம் இன்னும் அட்டகாசம் பண்றாரு, பயமுறுத்துறாரு, இந்த வயசுல இப்படி பண்ணிட்டு இருக்காரு, இப்ப யாரு இவருக்கு வர முடியும் அப்படின்னு ஒரு விக்குது இல்ல. 50 வருஷம் கடந்த பிறகு இந்த ரெக்கார்டை கிரியேட் பண்றாருன்னா என்ன ஒரு சாதனையாளரா பார்க்கணும். டயர்ட் ஆக மாட்டேன்றாரு, அதே எனர்ஜியோட அவர் பண்ணிட்டு இருக்காரு, ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ பார்த்தோன்னே நான் காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு, நான் இந்த மாதிரி வெயிட்ஸ் எல்லாம் தூக்குறது இல்லை, நான் வந்து வாக் தான் பண்ணுவேன், என் வயசுக்கு நான் வாக் தான் பண்ணுவேன், அவர் வயசுக்கு வெயிட் தூக்குறாரு. நான் நினைச்சுக்கிட்டேன் நான் வெயிட் தூக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் எவ்வளவு வெயிட்டை தூக்குறாரு, தமிழ் சினிமாவோட வெயிட்டும் தூக்குறாரு, எனர்ஜி, அவரோட உடம்ப வந்து பத்திரமா பார்த்துக்கிறது வெயிட்டும் தூக்குறாருல. அதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகுங்கப்பா, அவர் பார்த்து கொண்டாடுங்க, செலிப்ரேட் பண்ணுங்க. அந்த மனுஷன், அந்த மனிதனுடைய மனிதனுடைய அச்சீவ்மெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுங்க. கமல் சார், ரஜினி சாரும் பியாண்ட் ஆல் த கம்பேரிசன்ஸ், பியாண்ட் ஆல் த ட்ரோல்ஸ், இதுதான் என்னுடைய பர்சனல் ரிக்வெஸ்ட் டு ஃபேன்ஸ். இதை அவரை ட்ரோல் பண்றதை விட்டுட்டு செலிப்ரேட் த மேன் ஃபார் வாட் ஹி ஹஸ் அச்சீவ்ட். அதை கொண்டாடுங்க. நம்ம தலைவரும் ஜெயிக்கணும்னு நினைங்க, அது தப்பே கிடையாது. நம்முடைய நடிகரும் நம்முடைய பெரிய பெரிய பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணோம், அது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது தானே. ஆமா, அது கண்டிப்பா பண்ணுங்க தான் சொல்லுவேன். நீங்க சொன்ன விஷயம் தான் சார். இப்போ வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியால பார்க்க முடியுதான்னு கேட்டா எகைன் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. எகைன் இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டேவே வந்து ரிவ்யூஸ் எல்லாம் வரப்ப நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்விகளை தாண்டி மீம்ஸ், ட்ரால்ஸ்லாம் வரப்ப ஆடியன்ஸ் மத்தியில ஒரு விஷயம் தோணுது இல்லையா, ஓகே நம்ம போலாமா வேண்டாமா படத்துக்கு அப்படின்றது, அது கண்டிப்பா கலெக்ஷன்லயும் அஃபெக்ட் ஆகும்ல. கண்டிப்பா. இன்னைக்கு என்னன்னா, நம்ம வந்து திஸ் இஸ் a way to respect audience. ஆடியன்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப knowledgeable. நான் வந்து more and more I study the audience உடைய சோஷியல் மீடியா ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது பயம் வருது, பொறுப்பு அதிகமாகுது. ஓகே. என்ன பொறுப்பு அதிகமாகுதுன்னா, இந்த ஆடியன்ஸ் இவ்வளவு knowledgeable இருக்காங்க, மைன்யூட்டா எல்லா விஷயமும் நோட்டீஸ் பண்றாங்க. இப்போ இந்த படத்துக்கு வந்து 17 கேள்வி கேக்குறதும் 8 கேள்வி கேக்குறதும் லோகேஷ் கனகராஜ் அவர்களை டாக் பண்ணி இது ஏன் பதில் சொல்லு, இது ஏன் பதில் சொல்லு, இந்த லாஜிக்கே மிஸ் ஆச்சு, இது ஏன் மிஸ் ஆச்சு கேக்கும்போது ஐயோ நம்ம ஆடியன்ஸ் கிட்ட இனிமே வந்து உஷாரா இருக்கணும்ல, 200% உஷாரா இருக்கணும். அவங்க நாலேஜ் பயங்கரமா இருக்கு, நம்ம நாலேஜ் தான் கம்மியா இருக்கு. நம்ம லாஜிக்கை நம்பிடுறோம், நம்ம கதையில இருக்கிற லாஜிக்கு நம்ம வந்து கரெக்டா தான் இருக்கு, ஆடியன்ஸ் புரிஞ்சுப்பா நினைக்கிறோம். அவங்க சொல்றாங்க யோ இதுக்கு காரணம் சொல்லி, ஐயோ டிமாண்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னும் போது ஐயோ நம்மளை வச்சு செய்வாங்க போல இருக்கே அப்படின்னு பயம் வருதுல்ல. திஸ் பிரிங்ஸ் இன் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் எவ்ரி ஃபிலிம். இப்போ என்ன ஆகும்னா, இந்த கேள்விகள் கேட்க கேட்க எல்லா டைரக்டர்ஸுமே ஒரு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி கூடும். அப்போ நம்ம ஆடியன்ஸை ஈஸியாக எடுத்துக்க வேணாம், ஆடியன்ஸ் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். இப்போ இந்த ஆடியன்ஸை நம்ம மதிக்கணும்னு என்ன பண்ணணும், இன்னும் பொறுப்பாக படம் எடுக்கணும், லாஜிக்கலாக படம் கொடுக்கணும். அவங்க கேள்வி கேட்குற மாதிரி ஒரு விஷயம் இருக்கக்கூடாது படத்தில். அப்போ நான் இன்னும் ரீவொர்க் இன் ரைட்டிங், இன்னும் நிறைய ரைட்டர்ஸை இன்க்ளூட் பண்ணி நான் இன்னும் பெட்டரான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொண்டு வந்து அவங்க கேள்வியே கேட்காத மாதிரி, ஆர் குறைந்தபட்ச கேள்வி 17 கேள்வியெல்லாம் கேட்காதப்பா என்னால் தாங்க முடியாது, ஒரு 2-3 கேள்வி நான் சமாளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்க்ரீன் பிளே கொடுத்தாங்க. ஒரு 2-3 கேள்வி நம்ம சமாளிக்க முடியும். 17 கேள்வி 20 கேள்வி வரும்போது நம்மளால பதிலே சொல்ல முடியாது. அப்போ யூ மிஸ்ட் பேட்லின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் எல்லார் மத்தியிலும் கிரியேட் ஆகும். இப்போ ஒருத்தர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு வீடியோக்கு கமெண்ட்ல 17 கேள்வி கேட்டு பதிவு பண்றாரு, இன்னொருத்தர் 7 கேள்வி கேட்டு பதிவு பண்றாரு, இன்னொருத்தர் 10 கேள்வி போட்டுறேன்னா பார்க்கும்போதே படிக்கிற எல்லாருக்கும் ஆடியன்ஸ்க்கு என்ன வரும், என்னடா இது ஒரு லாஜிக்கும் இல்ல, எல்லாத்துக்கும் வந்து இதுவே இல்லாம ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு, இது என்ன முழுமையான படமா இல்லையே அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் வரும்போது அவங்க படம் பார்க்கணுன்ற தூண்டுதல் கம்மியாகும்ல. கண்டிப்பா. ஸோ ஆப்வியஸ்லி தட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் த ஃபிலிம் மேக்கர். நீங்க இப்போ ரஜினி சாரையோ நீங்க யாருமே குறை சொல்ல முடியாது. ஒரு ப்ரொடியூசரா மிகப்பெரிய பட்ஜெட் கொடுத்துட்டாங்க, ஒரு நடிகரா முழுமையான அர்ப்பணிப்பை வந்து ரஜினி சார் கொடுத்துருக்காரு. இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி யார் மேல வருது, ரைட்டர் அண்ட் டைரக்டர் தான். சோ நான் எப்பவுமே ஒரு லைன் சொல்லுவேன், அதாவது வித் கிரேட் பவர் ஆஃப் அ பிக் ஃபிலிம் மேக்கர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க உங்களுக்கு ஒரு கிரேட் பவர் இருக்குல்ல, இவ்வளவு பெரிய ஒரு நடிகர் படத்தை நான் எடுக்க போறேன், ரஜினி சார் படத்தை எடுக்க போறேன்னா இட்ஸ் பவர். ஹோல் ஃபேன்ஸ் ஆர் கோயிங் டு லுக் ஃபார் யூ. ரஜினி சார் படத்தை நீங்க கொடுக்க போறீங்க, எப்படிப்பட்ட படமா கொடுக்க போறீங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்துடுது இல்ல. அதுக்கான பட்ஜெட்டை ஒரு 400 கோடி வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கொடுக்கும்போது கிரேட் பவர் யூ காட் இன் யுவர் ஹேண்ட். அப்போ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆன் யூ. The great responsibility is to give a great film.
எஸ் ஒரு சிறப்பான படத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க எஸ்கேப் ஆயிடலாம். நீங்க சாதாரண படத்தை கொடுத்தீங்கன்னா உங்களை வச்சு செஞ்சிருவாங்க. என்ன காரணம்னா நான் பெருசா எதிர்பார்த்து வந்துட்டேனே, நீ இவ்வளவு தூரம் பில்டப் பண்ணிய, நீ இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன் பட்ஜெட்ல வந்திருக்கு இந்த படம், இவ்வளவு சம்பளங்கள் கொடுத்துருக்காங்க, உனக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்துருக்காங்க, அவருக்கு அவ்வளவு சம்பளம் கொடுத்துருக்காங்க, அதையே நீங்க பொறுப்பா ஒரு கதையை கொடுக்கல எங்களுக்குன்னு கேள்வி கேட்கும்போது நம்மளுக்கு பெரிய லெவல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஃபிலிம் மேக்கர். இப்போ இந்த விஷயம் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணும். எப்படிப்பட்ட பெஞ்ச் மார்க்னா இனிமே எல்லா ஃபிலிம் மேக்கருக்கும் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் வந்துடும். அப்போ எவ்வளவு பெரிய ஃபிலிம் மேக்கர் இருந்தாலும் அந்த ஆடியன்ஸ் ஆர் நாட் ஃபர்கிவிங். ஆடியன்ஸ் ஆர் கோயிங் டு பி கமிங் ஹெவிலி ஆன் யூ இஃப் யூ டோன்ட் கிவ் அ ஸ்ட்ராங் ஸ்கிரிப்ட். அப்போ மேக்கிங்கா உங்களுக்கு நல்ல படம் எடுக்க தெரியுது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. யூ ஹேவ் டு கிவ் மீ அ ஸ்ட்ராங் ஸ்கிரீன் பிளே. ஸோ இது எல்லாமே ஒரு புரிதலை உண்டாக்கும். அவருக்கே ஒரு அடுத்த கட்டம் அடுத்த படம் எடுக்கும்போது இன்னும் பெட்டரான படம் கொடுப்பாரு. ஏன்னா இந்த ஃபீட்பேக்லாம் அவரை இன்னும் பெட்டரான ஃபிலிம் மேக்கரை மாற்றும், அவருக்கு இன்னும் புரிதல் உண்டாக்கிடும். இப்போ லோகேஷ் கனகராஜனுக்கு இது ஒரு அனுபவம் தானே, அவர் 5 படம் தான் எடுத்திருக்காரு. அதனால இது வந்து பெரிய சர்க்கிளை நான் பார்க்க மாட்டேன், அவருக்கு ஒரு பெரிய லேர்னிங் கர்வா நான் பார்க்குறேன். அவருக்கு ஒரு பெரிய லேர்னிங் கர்வ். இந்த கருவில் அவர் வந்து பெட்டரா வந்துருவார். ஏதாவது சொல்லுவாங்களே ஃபயர்ல போட்ட படம் மாதிரி, இப்போ ஃபயர்ல போட்டாங்க அவர், அது ஃபயர்ல வச்சு அவரை வந்து ஃபுல்லா அவரை இது பண்ணிட்டு இருக்காங்களா, பர்ன் பண்றாங்களா. யூ வில் கம் அவுட் வெரி வெரி ஸ்ட்ராங்கர். யூ வில் கம் அவுட் வெரி ஸ்ட்ராங் அண்ட் யூ வில் பிகம் பெட்டர் ஃபிலிம் மேக்கர்.